ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சிவப்பு அவல் வெல்லம் சேர்த்து சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. வெறும் பாத்திரத்தில் நம்ம வெள்ளத்தை சேர்க்கும் போது தீஞ்சு வந்துடும். அதனால் தண்ணியெலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. கம்பி பதெல்லாம் வரணும்னு இல்லை, கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். இதில் தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் வடிகட்டி வச்சுட்டு வெள்ளை கரைசலை சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சிவப்பு அவல் 1.5 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல் இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவல் சேர்த்து செய்யும்போது நமக்கு. இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. மொறு மொறுன்னு வரும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்திலேயே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்துடணும். அதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா கிரிப்பாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு, அதனால் இது சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அவளை இது போல் கிறிஸ்பியாக நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்செடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காம ட்ரையாக அரைச்செடுத்துக்கோங்க. நல்ல பவுடராக அரைச்செடுத்துக்கணும். இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. கடலை மாவும் அவல் மாவும் நல்லா கலந்து வந்துடணும். கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். வறுத்தெடுத்துட்டு செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டையுமே. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். வெள்ளை கரைசல் கூட சேர்ந்து மாவு நல்லா வெந்து வந்துடணும். கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும், அதனால கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாவு. இது கூட வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதனால இது போல் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா வெந்து வந்துடணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவேன். இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அல்வா மாதிரி வந்துடும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு செட் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு செஞ்சுக்கிறோம். அடுத்து இது போல் கண்ணாடி பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை போட்டு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவை. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இது போல் ஸ்பூனில் அடியில் நெய் தடவிட்டு நல்லா ஷேப்பாக அமுத்தி விட்டுக்கிறேன்.
இதை அரை மணி நேரம் ஆற வச்சுக்கோங்க. அடுத்து இது போல் தட்டில் கவுத்திட்டு தட்டி எடுத்தோம்னா நமக்கு டீமோல்ட் ஆயிரும் மாவு. இதை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவளில் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.